பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. வடிவு இருந்துட்டு, எதுக்கு தம்பி நீங்கள் இப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அண்ணன் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார். எதுக்காக இப்படி தேவையில்லாமல் அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நடிச்சிட்டு போட்டோம். ஆனால் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து எங்கள் தலையில் மிளகா அரைப்பீங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு மட்டும் அண்ணனை அந்த பரதேசி பையன் பாண்டியனோட மவன் கூட்டிகிட்டு வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் தூக்கி நானே ஜெயிலில் போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு இவன் எதுக்காக அவரை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சொன்ன மாதிரி எல்லாருமே சென்னையிலிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ராஜி, மீனா, கோமதி முதல் கொண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம கதிரும் முத்துவேலை கூட்டிக்கிட்டே வராங்க. காரை விட்டு மெதுவாக இறக்கி விடணுன்றதுனால மெதுவாக கூட்டிகிட்டு வர்றாரு. கூடவே நம்ம சுரேஷும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கதிர் வந்த உடனே ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணனை நீ கூட்டிகிட்டு போயிருப்ப, அவர்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போகிறதுக்கு தானே, அது மட்டும் இல்லை 10 லட்ச ரூபாய் ஏற்கனவே உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே தடுக்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு பாண்டியனை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு கேன்சர் இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் கதிர் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.